ஆக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதுக்கு ஒரு ஒரு சொல்லுக்கும் என்ன பொருள் அப்படின்றத பார்க்கலாம். இனிய இனிய அப்படின்னா இனிமையான, உளவாக அப்படின்றது உள்ள போது, அதாவது இனிமையாக இருக்கிற ஒரு இன்னாத கூறல். இன்னாத அப்படின்றது இனிமை இல்லாத, அதாவது அன்பிளசன்ட், ரொம்ப ஹார்ஷான. கூறல் கூறல் அப்படின்னா பேசுதல். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. கனி இருப்ப அப்படின்னா பழம் இருக்கும் பொழுது. கனி அப்படின்னா என்ன? பழம். பழம் இருக்கும் பொழுது காய் கவர்ந்தற்று. காயை இப்போது பழம் இருக்கும்போது நம்ம காயை பறிப்போமா? இல்லை, பழத்தை தான் பறிப்போம் இல்லையா? ஆனால் நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது அப்படின்றது எதுக்கு சமம் அப்படின்னா, பழம் இருக்கும்போது காய்களை பறிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அடுத்த குறள். உங்களுடைய புத்தகத்தில் இந்த குறள் ஆக்சுவலாக இப்போ அந்த அதிகாரத்தில் இருக்க 10 குறள் 1 2 முன்னாடி பின்னாடின்ற மாதிரி மாறி இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த 10 தான் இருக்கும் உங்களுடைய புக்லேயும். 2வது குறள். அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். குறள் மொத்தமே நமக்கு 8 வார்த்தைகள் தான். ஆனால் அது எங்கெங்கே ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். அகன் அமர்ந்து அப்படின்றது அகம் அமர்ந்து, அதாவது ஹோல் ஹார்ட்டட்லி, மனசார. ஈதல் ஈதல் அப்படின்னா கொடுக்கறது, மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் ஈதல். ஈதலின் நன்றே நன்றே அப்படின்னா என்ன? நன்மை, சிறந்தது, பெட்டர். முகம் அமர்ந்து, முகன் அப்படின்றது முகம். முகம் அமர்ந்து, இப்போது முகத்தில் சிரிப்புடன், வித் எ ஸ்மைலிங் ஃபேஸ். ஓகே. அகம் அமர்ந்து அப்படின்னா மனசார, ஹோல் ஹார்ட்டட்லி. முகம் அமர்ந்து அப்படின்னா வித் எ ஸ்மைலிங் ஃபேஸ். இன்சொலன் ஆக பெரி. இன்சொல் அப்படின்னாலே இனிமையான வார்த்தை, சரிங்களா? இன்சொலன் ஆக பெரி. இன்சொலன்